Hi all, today 16th July 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட ஆப்ஷன் பையிங் எப்படி லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் நடந்தது. ஸோ கேப் அப்க்கு நாங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா படி அந்த லெவலை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும், இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறத இங்கே கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் நிஃப்டி சைடு 24,122 அண்டு பேங்க் நிஃப்டியில் 57,940 அண்டு சென்செக்ஸில் 77,325. இதெல்லாம் வந்து அந்த கேப் அப்போட ஃபார்முலா. அந்த லெவலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ப்ளூ கலர் கேண்டில், அதுதான் 24,121. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்கும், அதர்வைஸ் இந்த மார்க்கெட் மேலே போகும். ஸோ நம்ம ரூல் படி பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் பிவோட்டு 38%, அதுக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால இந்த மார்க்கெட் வந்து மேல் நோக்கி 2 கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வந்தது. அப்போ நம்ம லைவ் ஜூம் மீட்டிங்கில் என்ன சொன்னோம்னா, இந்த லெவலை கேப் அப்போட லெவலை ரிவர்சல் பாயிண்ட்டை கரெக்டாக பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே வரும், அதர்வைஸ் இந்த மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்டு டார்கெட் ஆல்சோ R1 அப்படின்னு சொல்லி இங்கே சின்னதாக இது பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ பிவோட்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு எவ்வளோ பர்சன்ட் ப்ராபபிலிட்டி? 77% ப்ராபபிலிட்டி. அதை பிவோட் 24,099 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும், இல்லைன்னா மார்க்கெட் மேலே போயிடும். அப்போ 24,099 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே வச்சுச்சுன்னா R1 டார்கெட் வந்து 24,201. அப்போ இங்கே பார்த்துக்கோங்க வெரி கிளியராக. ஸோ பிவோட்டை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இதை ஒன்றும் கிளியராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வச்சுட்டு என்னோட சார்ட்டில் நீங்கள் பாருங்கள், இந்த பிவோட் லைன், இந்த பிவோட் லைனோட வேல்யூ என்ன? 24,098. அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு R1ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கி அங்கே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ வெரி கிளியராக தெரியுது மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகுங்கிறது தெரியுது. அப்போ ரிவர்சல் வந்து எந்த இடத்துல ரிவர்சல் ஆகுங்கிற இந்த கால்குலேஷனும் நமக்கு தெரியுது, இந்த பாயிண்டோட கால்குலேஷனும் நமக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு R1 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகுது. சென்செக்ஸுக்கும் அதே மாதிரி தான் இந்த ப்ளூ கலர் லைன் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த லைனில் மார்க்கெட், இந்த லைன்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போச்சு, மேல் நோக்கி போய் 78%லேருந்து கீழே அடிச்சுட்டு திருப்பி அந்த R1 எக்ஸாக்டாக இந்த R1 போய் அடிச்சுட்டு வந்திருக்கு. அப்போ பிவோட்லேருந்து R1 போகிறதுக்கு எவ்வளோ பர்சன்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா பிவோட்லேருந்து மார்க்கெட்டு R1 போகிறதுக்கு 76% ப்ராபபிலிட்டி. அப்போ பிவோட்டுக்கு மேலே இருந்ததுன்னா 76% R1 போய் கண்டிப்பாக டச் பண்ணும். அந்த R1 தான் இது. ஸோ R1 போயிட்டு டச் பண்ணிடுச்சு மார்க்கெட். அப்போ ரிவர்சல் பாயிண்ட்டும் இங்கே தெரிஞ்சிருச்சு. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டு கீழே இறங்கும் அப்படிங்கிறது வெரி கிளியராக இங்கே தெரிஞ்சிருச்சு. 77,325. இதை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் இங்கேயே சஸ்டன் ஆகி திருப்பி போயிட்டு R1 அடிச்சுட்டு அங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே பேட்டர்னில் இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிவோட்டுக்கு மேலே இருக்குது, ஆனால் அதனால் போக முடியலை, மேலே போக முடியலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0% வச்சுட்டான். ஸோ இந்த இதில் என்ன இருக்குன்னா இந்த ப்ளூ கலர் லைனை பிரேக் பண்ணிட்டான். எக்ஸாக்ட் ரிவர்சல் பாயிண்ட் இதுதான். மேலே பிரேக் பண்ண முடியாமல் கீழே வச்சதுனால இந்த மார்க்கெட் எக்ஸாக்டாக 62, 50, 62, 50, 62 அண்ட் 78 இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட். கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கேருந்து வச்சுட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போய் அங்கே 0% டச் பண்ணிட்டான். டச் பண்ணிவிட்டு இது இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ இதெல்லாம் வந்து லைவ் ஜூம் மீட்டிங்கில் லைவாகவே நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துக்கிட்ட ரிவர்சல் பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன், அங்கே போயிட்டு திருப்பி அடிச்சுது. ஸோ இந்த எக்ஸாக்ட் ரிவர்சல் பாயிண்ட்டை பிரேக் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிருக்கும். இந்த ப்ளூ கலர் லைனை பிரேக் பண்ணியிருந்ததுன்னா அது பண்ண முடியாதனால என்ன ஆகுது, திருப்பி ரிவர்சல் பாயிண்ட்டை
மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட மார்னிங்கே சொல்லியாச்சு. இந்த லெவலை 57,943 பிரேக் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியாச்சு. பிரேக் பண்ணாதனால மார்க்கெட் கீழே வந்து கரெக்டான சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அதோட லெவலை போய் அடிச்சுட்டு சஸ்டன் ஆகிட்டு இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 12,945 எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா 7388879730க்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கம்மிங் சண்டே ஒரு ஆன்லைன் வெபினார் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ நெக்ஸ்ட்டு 15 days என்னோட லைவ் ஜூம் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லெவலை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரேட் எடுக்கிறோம். ஸ்ட்ராட்டஜியை நம்பி நம்ம ட்ரேடு எடுக்கிறது கிடையாது. ஒன்லி லெவல், இந்த லெவலை பிரேக் பண்ணதுன்னா இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல், பை பை.